நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, நமக்கு எப்போவுமே துணை நிற்கும்பா ரஷ்யா அப்படின்னாலே நமக்கு துணையாக நிற்கிறது தான். நேற்று நம்ம தேஜஸ் விமானம் வெடிச்சு விழுந்தது. நாடே ஒரு டிசப்பாயிண்டில் தான் இருந்தது. பட் அது பெரிய டிசப்பாயிண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா இஸ்ரோலாம் நம்ம பார்த்தோன்னா பல தோல்விக்கு அப்புறம் தான் உலகத்தில் சிறந்த ஒரு ஆர்கனைசேஷனாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் HALம் வரும்னு நம்ம நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் ரஷ்யா. மற்ற நாடுகள்லாம் ரஷ்யா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் நம்ம ஓரளவுக்கு நம்பலாம். ரஷ்யாவை நல்லா நம்பலாம், இஸ்ரேலையும் நம்பலாம். மற்ற நாடுகள்லாம் அவ்வளோவா நம்பிக்கையான நாடுகள் கிடையாது நமக்கு. அதாவது வல்லரசு நாடுகள், கொஞ்சம் டெக்னிக்கலாக சுப்பீரியராக இருக்கிற நாடுகளில் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய துணையாக நின்று இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய வார் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம இப்போ பேசுகிறோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப், நான் ஏற்கனவே போட்டேன், ஒரு 28 பாயிண்ட் ட்ரம்ப் வச்சிருக்காரு. இந்த பீஸ் டீல் உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சரண்டர் இந்த சென்ஸ், அதாவது அந்த டீலை ஃபுல்லாக ஒத்துக்கிட்டு அதுக்கு அடி பண்ணிடுற மாதிரி கொண்டு வருது. இது முழுக்க நம்ம ரஷ்யாவுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்குறோம். வாங்க இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான உறவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா 2 நவீன போர் விமானத்தை, அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரித்து உலகத்துக்கான ஒரு ஃப்ளைட்டை அதை கொடுக்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம மோடி பேசினார் இல்லையா, மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எதை வச்சு அவர் பேசினார் அப்படின்னா, இந்த எர்டிகா கார் ஈவியாக கொண்டு வரும்போது இது ஒரு உலகத்துக்கான கார் அப்படின்ற மாதிரி அறிவிச்சார்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இதையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா அவங்களுடைய 5ஆம் தலைமுறை, அதாவது 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர், ஸ்டெல்த்னா நமக்கு தெரியும், மறைஞ்சி போகக்கூடாது, ரேடாரில் சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேப்பபிளுடைய இந்த சுகோய் 57, அதாவது Su-57 அப்படின்ற இந்த ஏர்கிராஃப்டை இந்தியா கூட கூட்டு சேர்ந்து, அதாவது ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது இந்தியா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னாக்கா, Su-57 நாங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோட முழு தொழில்நுட்பத்தையும் எங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதாவது டெக்னிக்கல் முழுக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருந்தது. அப்பதான் இந்தியாவில் அதை தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருந்தது. இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, இந்தியாவோட இணைஞ்சு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் முழு டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம், அதாவது கம்ப்ளீட்டாக இந்தியாவோட கோரிக்கை எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிரமே இந்தியாவுக்கு இந்த Su-57 கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் இந்த Su-57 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்ததுன்னா அது மிகப்பெரிய பலம். ஏன்னா ஸ்டெல்த் ஃபைட்டர் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட இல்லை. சைனா ஆல்ரெடி அவங்களுடைய ஓன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இது இந்தியாவிலேயே முழுசாக தயாரிக்கப்படும் பட்சத்தில் இந்திய விமானப்படைக்கு இப்போ இருக்கிற போர் விமானத்துடைய பற்றாக்குறையை பார்த்தீங்கன்னா இது உடனே சரி செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய HAL இந்த விமானத்தை உற்பத்தி செய்கிற 50% திறன் இப்போவே இருக்குது அப்படின்ற மாதிரி ரஷ்யாவோட குழு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ HAL மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த Su-57 ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா. இப்போ வந்திருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Su-75 அப்படின்னக்கூடிய ஒரு விமானம், அதுவுமே ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் தான். இது ஒரு லேட்டஸ்ட் விமானம். ஆனால் இது Su-57 விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிங்கிள் இன்ஜின், அதாவது Su-57 டபுள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட். Su-75 பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்ம தேஜஸ் சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்டாக இருக்கும், MiG-21 எப்படி சிங்கிள் இன்ஜின் ஆச்சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட், ஆனால் ஸ்டெல்த் கேப்பபிள் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறைஞ்ச விலையில், அதாவது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் விமானம் Su-75 அந்த செக்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தோட விலை பாத்தீங்கன்னா வெறும் $30 மில்லியன் இருந்து $35 மில்லியன் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ ரஷ்யா இதை தயாரிச்சு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்ல பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பணக்கார நாடு இல்லாம ஒரு ஏழையான நாடுகளுக்கு இந்த ஃபிளைட்டை விற்க முடியும். அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை விற்க முடியும் இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவும் தெரிவிச்சிருக்கு. Su-75 தான் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் இந்தியா இதை HAL மூலமா தயாரிச்சு இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை எப்படி நம்ம உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி இதுவும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரம்மோஸ் அப்படிதான் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆரம்பிச்சோம், இப்போ இந்தோனேஷியாவுக்கு நம்ம விற்க போறோம், பிலிப்பைன்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த Su-75 நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யலாம், அதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது.
இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். அதே சமயத்துல நம்ம தொழில்துறையில மேல வந்து விளங்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஷேரிங், அதாவது இந்த ஆஃபர்ல இருக்கிற முக்கிய விஷயமே வந்து இதுதான் அப்படின்னு பாக்குறோம். இந்த Su-57 மற்றும் Su-75 விமானங்களுடைய ஏஐ என்ஹான்ஸ்டு காக்பிட் சிஸ்டம், அதாவது ஏஐ என்ஹான்ஸ்டு காக்பிட்னா தெரியல, விமானி இருக்கக்கூடிய இடம் தான் வந்து காக்பிட் சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அட்டானமஸ் இன்டெலிஜென்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாற்றப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனுடைய சாஃப்ட்வேர் திறன்கள் எப்படி அது ஒர்க் பண்ணும், அது எல்லாமே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் விஷயம் எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா இந்தியா கிட்ட வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்தியா இப்போது தன்னுடைய சொந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டரை வந்து நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். அதாவது AMCA இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபைட் நம்ம தயாரிக்கிறது மூலமா இந்த தொழில்நுட்பம், ரஷ்யாவோட தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு வந்து பகிரப்படும் போது இந்தியா அதோட சொந்த முயற்சிக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த உதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்தியான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கு மறுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட், மேலும் வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் உள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுத்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை சுப்பீரியர் டெக்னாலஜி, நார்மல் டெக்னாலஜிலாம் கிடையாது. எப்படி ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டனுடைய மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் சீக்ரெட்டாக வச்சிருப்பாங்க மற்ற கண்ட்ரிக்கலாம். ஸோ அதை ரஷ்யா நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரஷ்ய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்தியா வராரு டிசம்பரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பயணத்தில் இந்த 2 போர் விமானத்தினுடைய ஒப்புதலும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையிலான ராணுவ ஒத்துழைப்பில் வந்து அந்த டிஃபென்ஸ் டைஸ் வந்து கொஞ்சம் பலவீனம் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய பொருட்களை வந்துட்டு முக்கியமான அட்வான்ஸ்டு திங்ஸ் எல்லாம் நம்ம யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம், இஸ்ரேல்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ Su-57 Su-75 மாதிரி ஒரு பெரிய ஒப்பந்தம் மூலமா இந்த உறவு வந்து புதிய உச்சத்தை அடையும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் வந்து ரஷ்யா நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேவராக பார்க்குறோம். நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் நேற்று ஒன்று விழுத்து வெடிச்சது, அதில் நம்மளுடைய விமானி வந்து இறந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது உண்மையிலே பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்யா உக்ரைன் போகிற முடிவு கொண்டு வரதுக்கு ஒரு சமாதான திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை நம்ம ஒரு லீக்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஒரு 28 அம்ச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டெட்லைனும் அவர் வந்து வச்சிருக்காரு, ஒரு கெடு ஒன்று கொடுத்துருக்காரு ஜெலன்ஸ்கிக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுங்க வந்து ரொம்பவே வந்து பதத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ட்ரம்ப் ஜெர்மன் சான்சலர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அதாவது ஜெர்மன் சான்சலர் வந்து G20 மாநாட்டில் இருக்கும்போது அங்கேருந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி பார்ப்போம். ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, நேட்டோ நாடுகளுடைய முதல் ஆளா அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்துட்டு ஃபோனில் பிடிச்சி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சமாதான திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா நாடுகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எதிர் திட்டத்தையும், அதாவது கவுண்டர் திட்டத்தையும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன கவுண்டர் திட்டம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெட்லைன் கொடுத்த ட்ரம்ப் என்ன டெட்லைன் கொடுத்தாரு அப்படின்னு போது, ட்ரம்ப்போட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த சமாதான திட்டத்தில் வந்து கையெழுத்துறதுக்கு அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வந்து ஒரு டெட்லைன் வந்து ஜெலன்ஸ்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெடு வந்து 100% உறுதியாக இருக்கு அப்படின்றத நம்புறாங்க. ஸோ வியாழக்கிழமை வரைக்கும் தான் வந்து அமெரிக்கா டைம் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்புறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த திட்டத்தில் இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஐரோப்பானுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு, அதாவது யூரோப்பியனுடைய செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சரி, இப்போ ஐரோப்பானுடைய கவலைகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரசல்ஸ்ல வந்துட்டு இருக்கிற இந்த ஐரோப்பிய தலைவர்கள் வந்து பேசின சில முக்கிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். உக்ரைன் வந்துட்டு எங்கே அப்படின்றது தான் முதல்ல. என்னன்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தையில உக்ரைன் முதல் இடத்துல தான் வந்து இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐரோப்பியா சொல்லுது. ஏன்னா அவங்களுடைய நாட்டில் தான் வந்து இந்த சண்டை நடக்குது. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு புதின் கூட டைரக்டா பேசுறாரு. அக்ரிமெண்ட்டுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் வைக்கிறோம், இதுக்கு நீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்றாரு. ஜெலன்ஸ்கியே ஒரு ஆளாவே அவர் பாக்குறது இல்லை அப்படின்னு தான் நம்ம இங்க பாக்குறோம். யூரோப்பியன் நாடுகள் பிளஸ் வந்துட்டு உக்ரைன் இவங்கெல்லாம் சேர்க்காம ஒரு திட்டத்தை வந்து போடுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த போர் வந்து உக்ரைன் மக்களுக்கு எதிராக தான் தொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அவங்க கருத்து வைக்கிறாங்க. அது உண்மைதான். அவங்க தான் வந்து இந்த போரினோட முன்னணியில போராடி உயிரையும் விட்டுருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. இது வந்து ஒரு விஷயமா, அதாவது ஒரு வருத்தமா வந்து ஐரோப்பியா தெரிவிச்சிருக்கு அப்படி பாக்குறோம். அடுத்தது ரஷ்யாவுக்கு சாதகமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த ட்ரம்போட திட்டத்தை பார்த்தாக்கா ரஷ்யா என்னென்னலாம் கேட்டதோ அது எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யூரோப் சொல்லுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல உக்ரைன் தன்னோட நிலப்பரப்பை ஒரு பெரிய பகுதியை வந்து விட்டு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து அந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு ஐரோப்பா சொல்லுது. சரி, ஓகே, அவங்க வந்து அந்த நிலத்தை வந்து விட்டு கொடுக்கறதாவே இருக்கட்டும். அமெரிக்கா உக்ரைனுக்கு என்ன பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் அவங்க திட்டவட்டமா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, பாதுகாப்பு உறுதி வேணும் அப்படின்றது ஒரு மையப்புள்ளியா வந்து ஐரோப்பா வைக்குது. ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமாதான ஒப்பந்தம் எதுவா இருந்தாலும் அதோட முக்கிய நோக்கம் ரெண்டே தான். ஒன்னு, ரஷ்யா மறுபடியும் உக்ரைன் மீது படையெடுக்க கூடாது. 2, ரஷ்யா எந்த ஒரு
ஐரோப்பிய அல்லது நேட்டோ உறுப்பு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்ற உத்தரவாதம் கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி ஐரோப்பிய யூனியன் வைக்குது. ட்ரம்ப் திட்டத்துல ஐரோப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஐரோப்பாவுக்கு முதல்ல இந்த திட்டத்துல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட அந்த திட்டத்துல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு விரிவான ஒப்பந்தத்தை போடணும் அப்படின்ற மாதிரி அதுல இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது ரஷ்யா வந்து உக்ரைனுக்கோ இல்ல ஐரோப்பாவுக்கோ எதிராக எந்த ஒரு சண்டையும் ஃபர்தரா போடக்கூடாதுன்றது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குன்னு பார்க்கப்படுது. இது ரஷ்யா ஐரோப்பா மீது படையெடுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டப்பூர்வமான உத்தரவாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்து சட்டமாக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஐரோப்பா வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா கேள்வி இதுதான், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ரஷ்யா பண்ணுமான்றது நமக்கு தெரியாது. பட் இதை யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா சொன்னபடி நடக்கும்ன்றது வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உறுதியான பதில் யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிதான் அவங்க வந்து இந்த ட்ரம்போட அக்ரிமெண்ட், இந்த 28 அம்ச விஷயங்களை வந்துட்டு கிரிட்டிசைஸும் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது. அதுதான் வந்து எல்லாரும் இந்த பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி இந்த 28 அம்ச திட்டத்துல மெயினா ரஷ்யா வந்து ஃபர்தரா யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த வியாழக்கிழமை தான் டெட்லைன் வந்துட்டு ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கொடுத்துருக்காரு. இந்த சமாதான திட்டம் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ஐரோப்பாவுக்கும் எந்த அளவுக்கு வந்து சாதகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ரஷ்யாவுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இடத்துல டிமாண்ட் பண்ற நிலைமையில ரஷ்யா தான் இருக்கு. ஏன்னா ரஷ்யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொக்கோவிச் நகரம் பிடிச்சிருச்சு. டோன்ஸ்டாக் உள்ள போறதுக்கு அதுதான் என்ட்ரன்ஸ். அதை பிடிச்சாலே டோன்ஸ்டாக் ஃபுல்லா முடிச்சிடும். அப்படி பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா ரஷ்யா வந்து எத்தனை வருஷம் வேணாலும் வந்து ஒரு வாரம் எடுத்துட்டு போற திறமை வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு. சோர்சஸ் இருக்கு, மேன் பவர் இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரி. மற்ற நாடுகள் மாதிரி வேற எங்கேயோ வந்து வெப்பனை வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஆனா இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து உக்ரைனை பயங்கரமா ஆர்ம் பண்றாங்க. நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் ஆர்மிங் கிடையாது. எல்லா யூரோப்பியன் கண்ட்ரியும் யூஎஸும் சேர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண பலத்தையும் ஆயுத பலத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மேன் பவர் மட்டும் தான் அங்கே ஷார்டேஜ். ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்ஃப் ரிலையன்ட். ஆயில்ல இருந்து எல்லாம் என்னென்னலாம் ஒரு நாட்டுக்கு தன்னிறைவா இருக்கணும்னு தேவைப்படுதோ அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு, டெக்னாலஜி முதற்கொண்டு. ஸோ அதனால ரஷ்யா டிமாண்ட் பண்ற இடத்துல இந்த இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால ரஷ்யா என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் பீஸ் டீல் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் அது சார்ந்த மாதிரி தான் இந்த 28 அம்சத்தை கொண்டு போறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு வழியா வந்து இந்த ஜெலன்ஸ்கி சரணடைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த 28 அம்ச கொள்கைகளுக்கு ஒரு சைனை போட்டுட்டு பீஸ் டீல்ல போட்டு வார நிறுத்தினார் அப்படின்னா உக்ரைன் இது வரைக்கும் விட்ட நிலம் போக மீதி நிலத்துல அவங்க வாழ்ந்துக்கலாம், இல்லைன்னா அதுவும் பறி கொடுப்பாங்க அப்படின்றத உண்மையான விஷயமா இங்க பார்க்குறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் 2 விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய்.